ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا. وقال النبي صلى الله عليه وسلم: ما من يوم أكثر من أن يعتق الله فيه عبدا من النار من يوم عرفة. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وكرم عليه. அளவிலா அருளும் நிகரில் அன்பும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்தேன். சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார் அகிலத்தின் அருட்கொடை பிரபஞ்சத்தின் பேரொளி நம் உயிரினும் மேலாகிய கண்மணி நாயகம் ஹஸரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்து வழிகாட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉத் தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக வரகத்து நிறைந்த துல்ஹஜ் மாதத்தின் ஜும்மாவுடைய நன்னாளில், அரஃபாவுடைய நாளில் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் சங்கமித்திருக்கிற நாம், நம் மக்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் பேரருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கருணையினால் புனிதமான அரஃபாவுடைய நன்னாளில் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் ஒன்று கூடியிருக்கிற நாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாட்களில் மிகச்சிறந்த நாளாக இந்த அரஃபாவுடைய நாளை அடையாளப்படுத்தியதோடு துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகிற சிறந்த நாளாகவும், நானும் எனக்கு முன்னர் வாழ்ந்த நபிமார்கள் இந்நாளில் ஓதிய கேட்ட துஆக்கள் என்று இந்த நாள் குறித்த நிறைய அடையாளத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்வைத்திருக்கிறார்கள். ஒரு சமயம் சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஒரு யூதன் வந்து சொன்னார், குர்ஆனிலே ஒரு வசனம் இருக்கிறது, அந்த வசனம் எங்களுக்கு கிடைத்திருக்கும் என்று சொன்னால் அதை நாங்கள் பெருநாளாக கொண்டாடி இருப்போம் என்று அந்த யூதர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே சொல்லுகிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், அது என்ன வசனம்? அது பெருநாளாக கொண்டாட நினைக்கிற அந்த வசனம் எது? அந்த யூதன் சுட்டி காண்பிக்கிறார், குர்ஆனிலே இந்த வசனம், அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் அல் இஸ்லாம தீனா. இந்த நாள், இந்த மார்க்கம் பரிபூரணமாக ஆக்கப்பட்ட நாள், இஸ்லாம் என்ற இந்த தீனை, இந்த மார்க்கத்தை நான் பொருந்தி கொண்ட நாள் என்று பதிவு செய்யப்பட்ட இந்த வசனம், இதை சுட்டி காண்பித்த அந்த யூதர் சொல்லுகிறார், இப்படி ஒரு வசனம் எங்களுக்கு கிடைத்திருந்தால் இதை பெருநாளாக கொண்டாடி இருப்போம். உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷமான செய்தி, ஆனால் இந்த வசனம் இறங்கியதே பெருநாள் என்றுதான். அரஃபாவுடைய நாள்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறார்கள். அந்த அரஃபாவுடைய நாள் என்பது ஜும்மாவுடைய நாளாக இருந்தது. ஜும்மாவுடைய நாளில் அரஃபாவுடைய நாள் வந்துவிடும் என்று சொன்னால் 70 ஹஜ்ஜினுடைய நன்மைகள் கிடைக்கப்பெறுகிற அந்த நன்னாளில் தான் இந்த வசனம் இறக்கப்பட்டது. அந்த யூதருக்கு மறுப்பு சொல்லுகிறார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. மூமின்களே, யூதர்கள் ஆச்சரியப்பட்ட ஒரு வசனம் இந்த வசனம். ஏன் என்று சொன்னால், உலகத்தில் நிறைய நபிமார்கள் அல்லது சமுதாய போராளிகள், தலைவர்கள் தாங்கள் சொல்ல வந்த நோக்கம் நிறைவு பெறுவதற்கு முன்பாக மரணித்து போயிருக்கிறார்கள் அல்லது அடையாளம் இல்லாமல் ஆயிருந்திருக்கிறார்கள். தௌராத் வேதம் முழுமை அடைவதற்கு முன்பாகவே மூசா அலைஹிஸ்ஸலாம் மரணித்து விட்டார்கள். நிறைய வரலாறுகள் உலகத்திலே முழுமை பெற்றதாக எங்கும் கிடையாது. அது நம்ம சமூகத்திலேயும் இந்த தேசத்திற்காக உழைத்தவர்கள், பல்வேறு காரணங்களுக்காக போராட்ட களம் சந்தித்தவர்கள் எல்லாம் அவர்கள் எதை சொல்ல வந்தார்களோ அந்த வெற்றியை காணும் முன்பே மரணித்திருப்பார்கள். ஆனால் இந்த தீனுல் இஸ்லாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயதில் நபியாகி 23 ஆண்டு கால களப்பணி செய்து தான் சொல்ல வந்த அந்த தௌஹீதை சொல்லி முடித்து ஏற்றுக்கொண்ட ஒரு பெரும் சமுதாயத்தை ஹஜ் செய்ய வைத்தார்கள். 1.25 லட்சம் சஹாபாக்கள் பெருமானாரோடு ஹஜ் செய்த வரலாறு. அந்த ஹஜ்ஜின் பயணத்தின் இடையே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட வசனம் தான் அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இந்த நாள் அரஃபாவுடைய நாளில் அல்லாஹ் சொல்றான், மார்க்கத்தை நான் முழுமையாக்கி விட்டேன். அப்படின்னா இனிமேல் புதுசா மார்க்கத்தில் ஒன்று வரப்போவதும் இல்லை, இருப்பதில் எதையும் குறைப்பதும் இல்லை. இந்த மார்க்கம் முழுமையடைந்து விட்டது என்று சான்றை பெருமானாருக்கு அல்லாஹ் இறக்கி கொடுத்தான். அதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, சூப்பர் வசனம், அருமையான வசனம். இது எங்களுக்கு கிடைத்திருந்தால் பெருநாளாக கொண்டாடி இருப்போம்னு சொல்றீங்களே, எங்க பெருநாளில் தான் இதை அல்லாஹ் இறக்கி தந்து இந்த மார்க்கத்திற்கான அங்கீகாரத்தை முழுமை பெற வைத்தான் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு விவரிக்கிறார். அருமையான மூமின்களே, அரஃபாவுடைய நாள் என்பது அன்று வைக்கிற ஒரு நோன்பிற்கு 2 ஆண்டுகளுடைய பாவங்கள் மன்னிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குதுன்னு பெருமானார் சொன்னார். உலகில் வாழுகிற பெருவாரியான மூமின்கள் இந்த அரஃபாவுடைய நன்மையை ஹாஜிகள் பெறுகிற அதே வேளையில் நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நோன்பு வைக்கிறார்கள் இல்லையா? ஹாஜிகளோடு ஒரு பந்தத்தை இந்த நோன்பின் வழியே அல்லாஹ் ஏற்படுத்தி தருகிறான். ஆனா ஹாஜிகளுக்கு இது நோன்பு இல்லை. அதே போல அரஃபாவுடைய மைதானம் என்பது அந்த துல்ஹஜ் பிறை 9 அன்று ஹாஜிகள் போய் தங்கினால்தான் ஹஜ் நிறைவேறும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, சில விஷயங்கள் எதிர்மறையா யோசித்தால் அதனுடைய நன்மை அல்லது மாண்பு நமக்கு உணரும். உலகத்துல ஷைத்தான் தன்னுடைய கடுமையான முயற்சி தோல்வியுற்றதை நினைத்து 3 முறை தலையில் மண்ணை வாரி கோ என்று கதறி அழுதிருக்கிறார். அது எப்பன்னு கேட்டா, முதலாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த அன்று. ஏன்னா அவனுடைய நீண்ட கால மக்களை வழிகெடுத்தல், இணை வைத்தல், ஷிர்க்கு, விக்கிரக ஆராதனை, இது அனைத்தையும் இவர் ஒழித்து ஏகத்துவத்தை நிலைநாட்டுவார். அதனால ஷைத்தான் எப்பொழுது பெருமானார் பிறந்தார்களோ தன்னுடைய தலையில் மண்ணை வாரி போட்டு முடிஞ்சு நம்முடைய முயற்சியெல்லாம் பாலடைந்து விட்டது என்று அழுதான். இரண்டாவது, சூரத்துல் ஃபாத்திஹா இறக்கப்பட்ட பொழுது
அல்லாஹ்வுடைய ரசூல் அதை எப்படி அறிமுகப்படுத்துகிறார் தெரியுமா? திரும்ப திரும்ப ஓதப்படும் வசனங்கள். சூரத்துல் ஃபாத்திஹா திரும்ப திரும்ப ஓதப்படும் வசனங்கள். நோய்களுக்கான நிவாரணி. அந்த சூறாவை ஒருவர் ஓதுகிற பொழுதெல்லாம் மன்னிக்கப்படுகிறார், ஹிதாயத்து பெறுகிறார். சூரத்துல் ஃபாத்திஹா இறக்கப்பட்ட பொழுது ஷைத்தான் தன்னுடைய தலையில் மண்ணை வாரி போட்டு கோ என்று கதறினான். எப்படி வழிகெடுத்தானோ ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ஒருவர் ஹிதாயத்து பெறுகிறார், பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதுனா இந்த அடியார்களை பாவமற்றவர்களாக அல்லாஹ் ஆக்கி விடுவான். அதுக்கு காரணம் எது? சூரத்துல் ஃபாத்திஹா. மூன்றாவது, எப்படிப்பட்ட மனிதராக இருந்தாலும் ஹஜ் கடமையை நிறைவேற்றுவதற்காக புறப்பட்டு அரஃபா மைதானத்தில் அவர் காலடி எடுத்து வைத்து விட்டால் மலாயிக்கத்துமார்கள் சுபஹானல்லாஹ் அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. அல்லாஹ் அவர்களை அழைத்து கேட்கிறாங்க, இவங்கெல்லாம் யார், எங்க வந்திருக்காங்க? அல்லாஹ் உன்னை நாடி வந்திருக்கிறார்கள். ஏன்னா அரஃபாவுடைய மைதானத்தில் லட்சோப லட்ச ஹாஜிகள் கூடுகிற பொழுது நடைபெறுகிற அல்லாஹ்வுடைய பயிற்சி பாடத்தை உலகம் பார்க்கிறது. நிறம், வேதம், மொழி, இனம், தேசம், கலாச்சாரம் அனைத்து அடையாளங்களும் தவிர்க்கப்பட்டு அடிமைகளாய் லட்சோப லட்ச மக்கள் கூடுகிற ஒரே இடம் அரஃபா மைதானம். நாலு யாரு? இமாமில் இருந்து, அரஃபாவில் குத்துபா கொடுக்கிற இமாமில் இருந்து ஹஜ்ஜை நிறைவேற்றுகிற அத்தனை பேர்களும் தனித்த அடையாளங்கள் தவிர்க்கப்பட்டு அடிமைகள் நடமாடும் மையத்துகள். அவ்வளவுதான். அடிமைகளாய் அல்லாஹ் அவர்களை உருப்படுத்துகிறான். அதனாலதான் மலக்குமார்கள்ட்ட கேட்கிறான், இவங்கெல்லாம் யாரு ரப்பே? எங்கெங்கிருந்தோ வந்திருக்கிறாங்க, என்னென்ன அடையாளங்களை சொந்தமாக்கி கொண்டவர்கள். உன் அடிமை என்ற பெயரால் ஒரே கோஷம், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், ஒரே யூனிஃபார்ம், கஃனாடை. நீ சொன்னாய் என்பதற்காக எல்லாவற்றையும் துறந்து விட்டு வந்து இந்த மைதானத்தில் கூடியிருக்கிறார்கள். நீ என்ன கொடுத்தாலும் தகும், அவங்களுக்கு என்ன கூலி கொடுத்தாலும் தகும். ரப்புல் ஆலமீன் மலாயிக்கத்துமார்களிடம் பெருமை அடிப்பார். பார்த்தீங்களா? என் அடியார்களை பார்த்தீர்களா? எப்படி அடக்க ஒடுக்கமாக, எவ்வளவோ பொருளாதார செலவு, வெகு தூர பிரயாணங்கள், எல்லாவற்றையும் தியாகம் செய்து இங்கே வந்து அமர்ந்திருக்கிறார்களே. உங்களை விட இவங்க சிறந்தவங்க அல்லாஹ் பாடம் நடத்துவான். ஏன்னா இந்த மலாயிக்கத்துமார்கள் தான் ஆதமை படைக்கிறேன் என்று அல்லாஹ் சொன்ன உடனே விமர்சனத்தை எடுத்து வைத்தார்கள். என்னன்னு? சண்டை போடுவான் அல்லாஹ், இரத்த ஆற்றை ஓட்டுவான், குழப்பங்களை விளைவிப்பான். இவனை நீ படைக்க போகிறாயா என்று மனிதனை அல்லாஹ் படைக்க நினைத்த பொழுது ஆட்சேபனை செய்தவர்கள் மலாயிக்கத்துமார்கள். ஆனா அவங்களுக்கு அல்லாஹ் உணர்ச்சியை படைக்கல இல்லையா? மலக்குமார்களுக்கு அல்லாஹ் உணர்ச்சியை படைக்கவில்லை. குர்ஆன்ல சொல்றான், லா யஸூனல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன். அல்லாஹ்வுக்கு ஒருபோதும் மாறு செய்ய மாட்டார்கள். எதை அல்லாஹ் சொல்லுகிறானோ அதை நிறைவேற்றுவார்கள். இதுதான் மலக்குமார்களுடைய பண்பு. ஆனால் மனிதன் அப்படி அல்ல. செய்யாதன்னு சொன்னாதான் என்ன செய்வான்? ரொம்ப சுறுசுறுப்பா அதை செய்வான். இந்த மாதிரி குணமுடையவனை ரப்புல் ஆலமீன் படைத்து அவனுக்கு வேதங்களை தந்தான், நபிமார்களை அனுப்பினான், வழி நடத்தினான். ஒவ்வொரு காலத்திலேயும் அல்லாஹ்வின் மீதான ஈமானை உறுதிப்படுத்துகிற சமுதாயங்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முழுமைப்படுத்தப்பட்ட மார்க்கத்தை நமக்கு ஏற்படுத்தி தந்துவிட்டு போனார்கள். பிறப்பிலிருந்து இறப்பு வரை, அதிகாலை எழுந்ததிலிருந்து இரவு தூக்கத்திற்கு செல்லுகிற வரை ஒரு மூமினாக வாழ்வது எப்படி, வணங்குவது எப்படி, எல்லா அமல்களையும் கற்றுக் கொடுத்தவர்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த ஒரு சப்ஜெக்ட்லையும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், மார்க்கம் பரிபூரணமாக்கப்பட்ட நாள் அரஃபாவுடைய நாள்.
மோமீன்களே, இந்த மலக்குமார்களை வச்சுக்கிட்டு அரஃபா தினத்தன்று ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு பாடம் எடுத்துவிட்டு இப்பதான் சொல்றான், என் அடியார்களை பார், சண்டை போடுவார்கள், கொலை செய்வார்கள், குற்றம் புரிவார்கள், குழப்பங்கள் விளைவிப்பார்கள் என்றெல்லாம் விமர்சனம் செய்தீர்களே, பாருங்க, எல்லாவற்றையும் மறைத்து விட்டு லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக்னு வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவங்கள்ட்ட வேற எந்த நோக்கமும் கிடையாது. அதனாலதான் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பதாக பிரகடனப்படுத்துகிறான். அவர்கள் அன்று பிறந்த பாலகர்களாக மாற்றப்படுகிறார்கள். அவர்களுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அரஃபாவுடைய மைதானத்தின் இந்த மாண்பு, அந்த ஹாஜிகள் கூடுகிற இந்த அரஃபாவுடைய நாள் எல்லாத்தையும் சேர்த்து ரப்புல் ஆலமீன் உலகத்திற்கான மிக பெரும் பரிசாக ஹாஜிகளுடைய பரக்கத்துல நீங்களும் நோன்பு வையுங்க, 2 ஆண்டுகளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்ற வாக்குறுதியை அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கி இருக்கிறார்கள். மோமின்களே, அப்படிப்பட்ட அரஃபாவுடைய நன்னாளில் நாம் இருக்கிறோம். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பெருமானார் கற்றுத்தந்தார்கள். நானும் எனக்கு முன்னர் வாழ்ந்த நபிமார்களும் ஓதி வந்த திக்ரு துஆ, லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத் பியதிஹில் கைர் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அதிகமாக ஓதி வருவதோடு இந்த இரவு, அரஃபாவுடைய இரவு, பெருநாளுடைய இரவு, அல்லாஹ்வுடைய ரசூல் துஆ அங்கீகரிக்கப்படுகிற நாட்களில் பிரதானமாக சொன்ன 2 பெருநாளுடைய இரவு. இந்த பெருநாளுடைய இரவை எப்படி கழிப்போம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இருந்தாலும் மாறிக்கொள்வதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். துஆ மறுக்கப்படாது, துஆ ஏற்கப்படுகிற இரவுகள் என்று அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்வார்கள், 2 பெருநாளுடைய இரவில் யார் அல்லாஹ்விடத்தில் நன்மையை எதிர்பார்த்தவராக, அல்லாஹ்விடத்தில் நன்மையை பார்த்தவராக இரவு வணக்கங்களில் ஈடுபடுகிறாரோ அவருடைய இதயம் இறக்காது என்று சான்றளிக்கிறார்கள் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆள் உயிரோட இருப்பாங்க, இதயம் இறந்து விடும். நாமளே சில பேர்த்த பார்த்து சொல்லுவோம் இல்லையா, உனக்கு மனசுன்னு ஒன்று இருக்கா இல்லையா, இறக்கம்னு ஒன்று இருக்கா இல்லையா. மனிதர்களை வாழ வைக்கிற ரப்புல் ஆலமீன் சிலருடைய இதயங்களை இறக்க செய்து விடுவான். நம்ம என்ன செய்யறோன்னே தெரியாதுங்க. ஒரு கிரிக்கெட் என்பது ஒரு விளையாட்டு, அல்லது இந்த தேதியில் அதை ஒரு சூதாட்டம் வைப்போம், ஒரு சூதாட்டம். அந்த சூதாட்டத்தின்பால் ஈர்க்கப்பட்ட லட்சோப லட்ச இளைய தலைமுறை, அது மொழி வேறுபாட்டினால் அது கொண்டாடப்படுகிறது. அதுல 11 உயிரிழப்புகள் நடக்கிறது. ஒரு அரசாங்கம் மொழி வெறியை நிலைநாட்டுகிறது, மக்களின் உயிர் அதற்காக பலியாக்கப்படுகிறது சொன்னா இங்கதான் இஸ்லாம் நின்று பேசுது. லட்சக்கணக்கான மக்கள் அரஃபாவில் கூடுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். சொல்லுங்க, எந்த இன்சிடென்டும், எந்த விபத்துகளும், எந்த விதமான கோர முடிவுகளும், லட்சக்கணக்கான மக்கள், அதற்கு பின்னால் கொடுக்கப்பட்ட பாடம் அது. எல்லா அடையாளத்தையும் அல்லாஹ் இழக்க செய்யறான். நீ மன்னராயிரு, ராஜாவாயிரு, கல்வியாளராயிரு, கோடீஸ்வரனாயிரு, இங்க அடிமையாவா? எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் எதிரில் சந்திக்கிற அத்தனை பேரையும் சக அடிமைகளாகத்தான் பார்க்கிறார்கள். அல்லாஹ்வை மட்டுமே பெரியவனாக பார்க்கிறார்கள், அவனை மட்டுமே துதிக்கிறார்கள். அந்த ஒழுக்கம் தானா வந்துருது. இந்த ஆன்மீக பாடத்தை உலக மக்கள் யாவருக்கும் அல்லாஹ் முன்வைக்கிறார். எங்கேயுமே மொழியின் பெயரால், நிறத்தின் பெயரால், இனத்தின் பெயரால், தேசத்தின் பெயரால், கலாச்சாரத்தின் பெயரால் மனிதர்களுள் வேறுபாடு ஏற்படுத்தப்படும் என்று சொன்னால் அது குழப்பத்தில் வந்து முடியும். இதே ஹஜ்ஜில தான் அல்லாஹ்வுடைய ரசூல் உரையாற்றினாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? மூமின்கள் அனைவரும் சமமானவர்கள், எந்த வேறுபாடுகளாலும் இங்கு ஒருவர் உயர்த்தி காண்பிக்கப்பட மாட்டார்.
சிவப்பா இருக்கிறான் இவன் நல்லவன், கருப்பா இருக்கிறான் அவன் தாழ்ந்தவன். நிறபேதமை இல்லை, மொழி பேதமை இல்லை, தான் சார்ந்த சமூகத்திலே வச்சுட்டு சொல்றாங்க. எந்த விதத்திலும் அரபி பிற சமுதாயத்தை விட உயர்ந்தவன் அல்ல. அல்லாஹ்வுடைய ரசூல் வெளிப்படுத்துறாங்க. எந்த விதத்திலும் தன்னுடைய மொழியை சொல்றாங்க. இன்னொரு இடத்துல இப்படி சொல்லுவாங்க, அரபியை நேசியுங்கள், நானும் அரபி, குர்ஆனும் அரபி, சொர்க்கத்து மொழியும் அரபி. இப்படி சொன்ன பெருமானார் நேசிக்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஒரு மொழியை கத்துக்கலாம், தேவைக்கேற்ப கத்துக்கலாம். ஆனால் வெறி, என் மொழி மட்டும்தான் உயர்ந்தது மற்றதெல்லாம் தாழ்ந்ததுன்னு நினைக்கிற அந்த வெறி இருக்கும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, எந்த விதத்திலும் ஒரு அரபி அரபி அல்லாத சமுதாயத்தை விட உயர்ந்தவன் அல்ல. இதே அச்சிலன் அல்லாஹ்வுடைய ரசூல் உலகத்திற்கு சொல்லிக் கொடுத்தாங்க. நிறபேதம் இல்லை, மொழி பேதம் இல்லை, இனவாதம் இல்லை. அங்கேயே எல்லாம் முடிச்சு விட்டாங்களே. கடன், கடைசியில ஒருத்தவனை ரொம்ப கஷ்டப்படுத்தினோம், கடன்களுக்கு மன்னிப்பு கொடுத்தார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். வட்டி வரவு செலவுகளை தள்ளுபடி செய்து காண்பித்தார்கள். என் சமுதாயத்துல வட்டி வரவு செலவுகள் ஒருபோதும் இருக்கக்கூடாது. இப்படியான மிக பெரும் பாடங்களை சுமந்து நின்ற இடம் அரபா மைதானம், அரபாவுடைய நன்னாள். மோமீன்களே, மோமீன்களே, அந்த நாள் கிடைக்கிற பெரும் பாக்கியத்தை பயன்படுத்தி பெருநாள் இரவன்று இரவு தொழுகைகளில் ஈடுபடுவதினால் உங்களுடைய இதயம் இறந்து போகாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். தெளிவா சொல்றாங்க, மற்ற மனிதர்களுடைய இதயங்கள் இறந்து போகிற காலகட்டத்தில் ஈதுடைய இரவுகளில் வணக்கத்தில் ஈடுபடுகிற, துஆவில் ஈடுபடுகிற யாருடைய இபாதத்தையும் அல்லாஹ் ஒருபோதும் வீணாக்க மாட்டான் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்தார். துஆக்களை ஒரு மூமின் எப்படி நம்பணும் அப்படின்னா, மொத்தமும் துஆ தான், மொத்தமும் நம்ம வாழ்க்கையே துஆ தான். தும்மறோம், என்ன சொல்றோம், அது என்னது? துஆ. ஆச்சரியமா சுப்ஹானல்லாஹ்ங்கறோம், அது என்னது? சாப்பிட்ட உடனே அல்ஹம்துலில்லாஹ்ங்கறோம். மலம் கழித்த பிறகு துஆ செய், மொத்தமும் துஆ தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நபியே சமுதாயத்திற்கு சொல்லிக் கொடுங்கள், உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், கேட்டா நான் கொடுப்பேன். கேட்டுக்கிட்டே இருக்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும். இங்க ஒரு பாடத்தை அல்லாஹ் சொல்றான், கேட்கிற இடத்தில் உள்ளவன் நீ, கொடுக்கிற இடத்தில் உள்ளவன். அப்புறம் என்ன இருக்கு? எல்லாருமே அடிமைகள் தானே. இதைதான் அல்லாஹ் புரிய வைக்கிறான். கேட்டுக்கொண்டே இருங்கள். அதுல சில நேரங்கள்ல அல்லாஹ் ஒதுக்கி வச்சு, இப்ப கேளு, இன்னைக்கு நான் தர்றேன், இங்க கேள் நான் தர்றேன். அது மாதிரியான நிறைய இடங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்தினார்கள். அதில் ஒன்று பெருநாளுடைய இரவு. துஆங்கிறது சாதாரணம் அல்லவே. எந்த நபியை போற்றி நம்முடைய அடையாளமாக நாம் கொண்டாடி கொண்டு இருக்கிறோமோ, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நான் தாவத்து இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய துஆவின் வெளிப்பாடு நான். எனக்கு முன்னாடி 2500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவர் கேட்டார், ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலா, இந்த சமூகத்துல ஒரு ரசூலை அனுப்பணும், ஒரு இறை தூதர் அனுப்பணும். அவர் எப்படி இருக்கணும் தெரியுமா? மனிதர்களின் மனங்களை சுத்தப்படுத்தக்கூடியவராக இருக்கணும். அல்லாஹ்வுடைய ரசூல் மனித மனங்களில் மண்டி இருந்த எல்லா அறியாமை நோய்களையும் விரட்டி அடித்தார்களே. எவ்வளவு நோய்! வயுஅல்லிமுஹுமுல் கிதாப், வேதத்தை சொல்லிக் கொடுப்பவராக இருக்கணும். அல்லாஹு அக்பர். இன்று அளவும் உலகத்தில் ஒரு வேதம் பெருமானாரின் வழியே பாதுகாக்கப்படுதுன்னு சொன்னா குர்ஆன் மட்டும்தான். குர்ஆன் மட்டும்தான். தான் வாழ்ந்த சமூகத்திலே முன்னால் இருக்கிற மக்களுக்கு ஓதி கொடுத்ததோடு மனனம் செய்ய வைத்தார்கள். குர்ஆன் நெஞ்சத்தில் பாதுகாக்கப்பட்டது. இன்றளவும் அது பாதுகாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. எல்லாமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்றாங்க, யா அல்லாஹ் ஒரு இறுதி நபி அனுப்பு, அவர் மனித மனங்களை சுத்தப்படுத்த வேண்டும், வேதத்தை ஓதி காண்பிக்க வேண்டும், ஞானத்தை கற்றுத் தருபவராகவும் இருக்க வேண்டும். எல்லா பண்புகளுக்கும் சொந்தக்காரராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
கிபி 570 உலகத்தில் தோன்றினார்கள். ஒரு துஆ பலித்து நடைமுறை ஆகுவதற்கு 2500 ஆண்டு பிடித்தது. ஆனா நாம மட்டும் என்ன ஆசைப்படுறோம்னா, இன்னைக்கு கேட்ட காலையில் என்ன செஞ்சிடணும், கிடைச்சிடும். துஆ செய்து கொண்டே இருப்பது ஒரு மூமினுடைய எந்த துஆவையும் அல்லாஹ் வீணாக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, நீங்கள் கேளுங்கள், ஒன்று கேட்டதை அல்லாஹ் தருவான், அல்லது உங்களுக்கு பாதகமான நிலைகளை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பான், அல்லது கேட்ட துஆக்கள் மறுமையில் சேகரிப்பாய் உங்களுக்கு லாபகரமாய் வந்து சேரும் என்று எந்த துஆவும் வீணாகாது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்தார். எனவே அருமையான மூமின்களே, அரஃபாவுடைய நாள் துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகிற நாள் என்பதோடு பெருநாளுடைய இரவில் இபாதத்தில் கழிப்பதோடு நிறைய துஆக்கள் செய்ய வேண்டும். அப்புறம் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பெருநாள், இதனுடைய வரலாறுகள் எல்லாம் ஓரளவு நமக்கு தெரியும். சடங்கு சம்பிரதாயத்திற்கு அப்பாற்பட்டது இஸ்லாம். அது சில காரணம், அவ்வளவுதான். ஆனால் உங்களுடைய மனதை எல்லாம் பார்க்கிறான், அவ்வளவுதான். இப்போ ஹஜ்ஜினுடைய அமல்களை சொல்லும் போது பல முறை நாம் கேள்விப்பட்டு இருப்போம், அவங்க மனசை தான் எல்லாம் பரிசோதிக்கிறான். இங்க வா, இங்க உட்காரு, அவ்வளவுதான். மினால உட்காரு, அங்க போ அரஃபால உட்காரு, அங்க போ முஸ்தலிஃபால போய் படு. சில சோதனைகளை கொடுக்கிற பொழுது அவர்களுடைய மனநிலையை அல்லாஹ் பார்க்கிறான். எல்லா இடத்திலேயும் ரப்பு எதிர்பார்ப்பது இந்த நானுங்கிறத தூக்கி போட்டு நீன்னு சொல்லுங்கிறான். செஞ்சது யாரு? அப்படி சொல்றான். நீ நான் செஞ்சேன்னு சொல்லாத. இந்த பாடத்தினுடைய உச்சம்தான் ஹஜ்ஜினுடைய அமல். அதனால பெருநாள் அன்று முதல் வேளையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தது, அல்லாஹ்வுடைய கடமை பெருநாள் தொழுகை தொழுதுருங்க. முதல்ல எந்த பெருநாளா இருந்தாலும் சரி தொழுதுருங்க. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, காலையில் எழுந்து ஃபர்ஸ்ட் பஜ்ர் தொழுகணும். பஜ்ர் ஃபர்ஸ்ட். ஆமா, அதெல்லாம் பழைய காலத்துல எல்லாம் எப்படி இருந்தாங்கன்னா, இந்த மாதிரி தொலை தொடர்பு சாதனங்கள் பல்வேறு இதெல்லாம் பெருநாள்லாம் 11 மணிக்கெல்லாம் தொழுகுவாங்க. அது ஒரு காலம். ஆனா இன்னும் ஒரு அளவுக்கு புரிதல் ஏற்பட்டு விட்டது. அதனால சூரியன் உதயமாகி ஒரு ஈட்டி அளவு உயரும் நேரம், ஒரு 7-7:30 சுன்னத்தான நேரம். அந்த நேரங்களில் ஈதை தொழுது முடித்து விட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரங்கள்ல பெருநாள் தொழுது அந்த மிம்பர் படியிலிருந்து இறங்கின உடனே குர்பான் கொடுத்திருக்கிறார்கள் பெருமானார். ஏன்னா அடுத்தபடியான அமல் குர்பான். இதுதான் குர்ஆன் தெளிவா சொல்லுது. நீங்க கொடுக்கிற ஆடு, மாடு, ஒட்டகம், இவைகளுடைய ரத்தம், எலும்பு, சதை, தோல் எதுவும் அல்லாஹ்வை போய் சேராது. தெளிவா குர்ஆன் சொல்லுது. எதுவும் நீங்களே சாப்பிடுங்க, எதுவும் அல்லாஹ்வை போய் சேராது. வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும். நீங்க குர்பானி கொடுக்கறல அந்த நேரத்தில் எழுகிற எண்ணம், என்ன ஓட்டம், இதை மட்டும்தான் நான் பார்க்கலாம். இதனுடைய பலாபலனை துனியாவிலும் நீங்கள் அனுபவிப்பீர்கள், மறுமையிலும் இது மிக பெரும் நன்மையாக சாதகமாக உங்களுக்கு வந்து அடையும். அல்லாஹ் சோதிக்கிறான். அந்த சோதனையில் வெற்றி பெறுவதுதான் இந்த உதுஹியா ஈதுல் அத்ஹாவுடைய நோக்கம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தராங்க. ஒரு பெருநாளை குளிங்க, நல்லா புத்தாடை அணியுங்கள், அல்லது இருப்பதில் நல்லாடை அணியுங்கள், நறுமணம் பூசிக்கொள்ளுங்கள். ஒரு வழியாக வந்து இன்னொரு வழியாக நிறைய தக்பீர் சொல்வதற்கான வாய்ப்பு. திரும்புங்கள். அதே மாதிரி முதல்ல பெருநாள் தொழுகையை நிறைவேற்றுங்கள். குர்பானி கொடுக்கணும், ஆள் கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு 5 மணிக்கு எந்திரிச்சு அறுத்துட்டாரு. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, அது கரிதான், அவ்வளவுதான். அது கரி. பெருநாள் தொழுகைக்கு பிறகுதான் அது அறுக்கப்பட வேண்டும். அப்பதான் உதுஹியாவாக சொல்லப்பட்ட அதனுடைய கூலிகள் கிடைக்கும். நம்முடைய சில சூழ்நிலைகள், அசௌகரியங்களை வைத்துக் கொண்டு மார்க்கத்தோடு விளையாடக்கூடாது. அல்லாஹ்வுடைய ரசூல் ரொம்ப தெளிவா சொல்றாங்க, ஆட்ட நீயே அறு. 7 பேர் கூட்டு மாடு ஒட்டகமா இருக்கா, 7 பேர் சேர்ந்து நில்லுங்க. தெளிவா ஹதீஸ்ல வருது, ஒரு மாட்டில் பெருமானாரோடு சேர்ந்து 7 பேர் கூட்டானாங்க. இப்ப 4 பேர் ஆளுக்கு ஒரு காலை பிடிச்சிக்கிட்டாங்க.
4 பேர் ஆளுக்கு ஒரு காலை பிடிச்சிட்டாங்க, 2 பேர் ஆளுக்கு ஒரு கொம்பை பிடிச்சிட்டாங்க, 7வது நபர் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் அறுத்தார். இது என்னன்னா, அந்த இபாதத்தில் 7 பேருடைய கூட்டும் அந்த ஆனந்தத்தை வெளிப்படுத்தணும், அந்த தியாகத்தை வெளிப்படுத்தணும், அந்த முயற்சியை வெளிப்படுத்தணும். இதைத்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் காட்டினார்கள். இப்ப நம்ம சூழ்நிலைகள் எல்லாம் நீங்க பார்த்து கொடுத்துங்க, எத்தீமானவங்களுக்கு கொடுத்துங்க, கறியெல்லாம் வேண்டாங்க. ஏன்னா உதுஹிய்யாவுடைய கறியை சாப்பிடுவது சுன்னத். நான் கொடுத்த ஆடு அல்லது மாடு அதில் இருந்து ஒரு மாமிசத்தை எடுத்து பெருநாள் அன்று சாப்பிடுவது அழகான சுன்னத். இப்ப இது அத்தனையும் ரப்புல் ஆலமீன் நம்முடைய எண்ண ஓட்டங்களை பார்க்கறோம். சில பேர் இப்படி வேற மாதிரி தான் இருக்கு, எல்லாரும் கறியை கொடுப்பாங்க, அதனால நம்ம காசை கொடுத்துருவோம். இவர் குர்பானியே கொடுக்காம காசை சொல்லுங்க, தர்மம் கொடுப்பது நன்மை கிடைக்குமான்னு சொன்னா தர்மத்திற்கான நன்மை கிடைக்குமே தவிர உதுஹிய்யாங்கு எது அல்லாஹ் சொல்றான்னு அதான் செய்யணும். இன்னொருத்தர் இப்படி நினைக்கிறார், ஒரு ஆடு மாடுலாம் இருப்பாங்க, நாமளே இருக்கு 2 குமருக்கு கட்டி கொடுத்துருவோம். கட்டி கொடு, அது குமருக்கு கட்டி கொடுத்த உதவியாக மாறுமே தவிர அல்லாஹ் ஏற்படுத்திய உதுஹிய்யாங்கிற கடமை நிறைவேறாது. அதான் கரெக்டா செஞ்சிடணும். அதான் ஒருத்தர் ஹஜ்ஜு கடமை ஆயிடுச்சு, சரி ஹஜ்ஜுக்கு போகணும், ஹஜ்ஜுக்கு போறதுக்கு பதிலாக 5 பேருக்கு ஹார்ட் ஆபரேஷன் பண்ணி வச்சுட்டா 5 உயிர் வாழுமே, நல்லதான் செய்யுங்க, ஆனா உன்னுடைய ஹஜ்ஜு கடமை நீங்க இதை புரிதல் வேணும். ஒன்னும் ஒரே அடி அப்படி போயிடுறது, ஒரே அடியா இப்படி போயிடுறது, திடீர்னு கிளம்பிருச்சுன்னு சொன்னா ஒரு நாளைக்கு முன்னாடியே பெருநாளை கொண்டாடிடுறது. புரியுதா? மார்க்கமே இல்லை. அந்த சகோதரர்களுக்கு பெருநாள் செல்லாது, குர்பானி அறுத்தா அதுவும் செல்லாது. தயவு செஞ்சு தௌபா செஞ்ச நாளைக்கு பெருநாளை முஸ்லிம்களோடு அவர்கள் கொண்டாடட்டும். வேற வழி இல்லை. தவறான வழிகாட்டிகள், தவறான போதகர்கள் பின்னாடி போறதுனால ஈமானும் மார்க்கமும் போயிடும். அல்லாஹ் அவர்களுக்கு இதாகி தருவானாக. அதனால மூமின்களே, பெருநாள் அன்று அல்லாஹ் விருந்து வைக்கிறான். நீங்க பெருநாள் தொழுகுங்கள். குர்பானி கொடுக்க நினைத்தவர்கள் அதை இபாதத்தாக நினைத்து அதை முறையாக செய்து, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, அந்த அறுத்து ஒரு சொட்டு ரத்தம் பூமியில விழுவதற்கு முன்னாடி உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. மறுமை நாளில் இது உங்களுக்கு வாகனமாக பயன்படும். ஒவ்வொரு ரோமத்தின் அளவு நன்மை உங்களுக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் அல்லாஹ்வுடைய ரசூல் எல்லாம் கொடுத்துருங்க, நான் எது கொடுத்துருங்க, சேமிச்சில வைக்கக்கூடாது. அப்புறம் மறுபடியும் 3 ஆண்டுகள் கழித்து அனுமதி கொடுத்தாங்க, நீங்க சேமிச்சு வைங்க தாராளமா. இந்த உப்பு காணம் இல்லையா, விருப்பம் மனதை பொறுத்து உங்களுடைய மாமிசத்தை நீங்களே வச்சுக்கிட்டாலும் பிரச்சனை கிடையாது. முஸ்தஹப். ஏழைகளுக்கு ஒரு பங்கு கொடுங்க, உறவினர்களுக்கு கொடுங்கள், நீங்களும் வைத்துக் கொள்ளுங்கள். இப்படியாக அல்லாஹ்வுடைய விருந்தளிப்பை நீங்கள் எல்லா மக்களுக்கும் பொதுவானதாக ஆக்குங்கள். ஏழை எளியோர்கள் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். ஆனால் மார்க்கத்தில் சில சட்டங்கள் சட்ட ரீதியாக இருக்குது. எப்படின்னு சொன்னா, தர்மம் கொடுக்கிறோம், உயிர்கள் யாருக்கும் கொடுக்கலாம், அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது, அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா ஜகாத்தினுடைய முன்னுரிமை யாருக்கு? மூமின்கள் முஸ்லிம்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் கொடுக்கும். அதே மாதிரி குர்பானி உதுஹிய்யால அப்படியே பேசிட்டு போயிடுவாங்க, கொடுக்கலாம். இது அல்லாஹ் வைக்கிற தாவத்து. காபிர் அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவன், நீ உனக்கு பக்கத்து வீடு அவர் தீபாவளிக்கு ஸ்வீட் கொடுக்குறாரு, இப்படி எல்லாம் கணக்கு இருந்துச்சுன்னா வாங்கி கொடு, 2 கிலோ எக்ஸ்ட்ரா வாங்கி கொடு. உதுஹிய்யா என்பது அல்லாஹ்விற்காக இபாதத்திற்காக அறுக்கப்பட்ட பரிசுத்தமான அல்லாஹ்வுடைய விருந்து. அல்லாஹ்வுடைய விருந்திற்கு காபிர் ஒருபோதும் இங்க ஆளை பார்க்கறதில்ல, அவனுடைய கொள்கையை தான் பார்க்கிறோம். அந்த கொள்கை அசிங்கமானதா இருக்கிறதுனால அல்லாஹ்வுடைய கிஃப்டை கொண்டு போய் அவனுக்கு கொடுக்க கூடாது, ஹராம்னு இமாம்கள் எழுதுறாங்க. ரொம்ப பேணுதலா கவனமா இருக்கணும். அப்படி நமக்கு ரொம்ப முக்கியம் இருக்குதுன்னு சொன்னா சாப்பாடு ஆக்கி அதில் கூப்பிட்டு கொடுத்துக்கலாம், ஸ்வீட் வாங்கி கொடுங்க. இந்த மாதிரி சூழ்நிலையை இப்படி எதிர்கொள்ளலாமே தவிர குர்பானியுடைய இறைச்சிகளை கொடுத்து ஒரு சமத்துவத்தை பேண வேண்டிய அவசியத்தை மார்க்க முன்வைக்கல. தெளிவா நிற்கிறது. இது இபாதத்தை இபாதத்தா செய்யுங்க. எனவே மூமின்களே, பெருநாளை பெருநாளாக இபாதத்தாக
அது உள்ளால் உள்ளபடி நிறைவேற்றுவதற்கும் இதனுடைய பின்னணியில் ரப்பல் ஆலமீன் என்ன எதிர்பார்க்கிறான், அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறான், எல்லா இபாதத்திலையும் அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறான்னா நீ அடிமைங்கிறத சொல்லிக்கிட்டே தக்பீர் கட்டி கை கட்டும். நம்ம சொல்லுவோம்ல, எல்லாம் முன்னாடி கை கட்டி நிற்க மாட்டேன், ஒழுக்கமா இங்கே வந்து நின்று இந்த ஆணவத்தை எல்லாம் அடக்கிற, அவ்வளவுதான். ருக்குவுக்கு போறோம், எல்லாம் முன்னாடி குனிய மாட்டாங்க பாய், குனிய வைக்கிறான், மறுபடி யாருமே செய்யாத அளவு சாஷ்டாங்கமாக சஜிதாவில் விழ வைக்கிறான். இப்ப இந்த மனசு இந்த பாடத்தை பெறணும். ரப்பே நீ ஒருத்தன் தான் எஜமா, நான் அடிமை, எல்லா இடத்திலேயும் எல்லா இபாதத்துகளிலேயும். அதே மாதிரிதான் உலகியால் அல்லாஹ் சொல்றது, எல்லாமே நான் கொடுத்த, எனக்காக நீ என்ன கொடுப்பாய் அப்படிங்கும் போது இந்த அடியார் சொல்றார், ரப்பே நீ கொடுத்ததல்ல, அதுல ஒரு ஆடாக நான் கொடுக்கிறேன், மாடாக கொடுக்கிறேன், இதோ உனக்காக அர்ப்பணிக்கிறேன். இந்த குணங்களை ரப்பல் ஆலமீன் எதிர்பார்க்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு குடும்பத்தின் வாழ்வை படமாக்கி கியாமத்து வரையிலும் அல்லாஹ்விற்காக வாழுகிற நல்லடியார்கள் எப்படி இருப்பார்கள் என்பதற்கு இப்ராஹிம், ஹாஜரா, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை காட்சிப்படுத்தி நம்மை அல்லாஹ் பக்குவப்படுத்துகிறான். ஒவ்வொரு இபாதத்திற்கு பின்னரும் நாம் பக்குவம் பெற வேண்டும், அடிமைத்தனத்தை வெளிப்படுத்த வேண்டும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்று இம்மையிலும் வெற்றி பெற வேண்டும், மறுமையிலும் வெற்றி பெற வேண்டும். அல்லாஹ் அப்படிப்பட்ட பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக. வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.